ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நேற்று என்ன பார்த்தோம்? கருடன் வெற்றிகரமாக எங்கே கிளம்பிட்டார்? அமிர்தச கலசத்தை எடுத்துன்னு வரத்துக்கு கிளம்பிட்டார் இல்லையா? எப்படி கிளம்பினார் அப்படின்னு பார்த்தோம். எப்படி கிளம்பினார் அப்படின்னு சொன்னால், அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, அம்மா நான் கிளம்பி வழி அனுப்பிச்சி வச்சா. நேற்றே பார்த்தோம், எல்லா திக்குகளும் வாயுவெல்லாம் வேண்டின்டா. அத்தனை பேர் என்னோடய குழந்தைக்கு துணையாக இருக்கணும். வாயு என் குழந்தையோட ரெக்கையை காப்பாற்று, சந்திரனே என் குழந்தையோட வாழை காப்பாற்று, அக்னியே என்னோடய குழந்தைய தலையை காப்பாற்று, அக்னியே சூரிய பகவானே என்னோடய குழந்தைய ஃபுல்லாக மொத்த உருவத்தையும் திருமேனியும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அமுச்சு வச்சா. அதுக்கப்புறம் அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன இருக்குது? அதுவே அவருக்கு நல்லொழுக்கமான கவசமாக எடுத்தான். கருட பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வழியே போனான்னு சொன்னோமா, அந்த வேடர் சேரி நம்ம அந்த பார்த்தோம் தெரியுமா, நிஷாதாலயம், அங்கெல்லாமும் போனார். அங்கே போய் என்ன பண்ணார்? அவர் கிளம்பும் போதே என்ன ஆச்சு? கோலாகலமாக அந்த கருட பஞ்சாயத்தில் நம்ம சுவாமி தேசிகர் அனுபவிக்கிறாரு. அப்படியே படபடன்னு அடித்து சிறகு அப்படியே அடித்து ஆகாயமே என்ன ஆச்சுன்னா ஒரு வாத்தியம் போலமா அந்த காற்றுல அப்படியே வாத்தியமாக எடுத்தான். ஆகாயம் படபடன்னு சத்தம். கடல் சும்மா இருக்குமா, அது கொந்தளிச்சு அப்படியே கட்டியும் மாதிரி ஆகிடுத்தான். அந்த பின்பாட்டுக்கு டப்பன்னு கொதிச்சு அது வேற. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் சும்மா இருக்குமா, அதுங்க அழகாக ஒரு மாலை மாதிரி கட்டி ஒரு மங்கள பொரியல் அப்படியே வாரி எரிச்சா மாதிரி, நம்ம பூலாம் நக்ஷதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறைக்காதான். இப்படிலாம் ஒரு தேவலோகம் செல்ல துவங்கிய கருடன் அப்படியே நமக்கு நரக பயத்தையே நசிக்க செஞ்சிடுமா. அதுக்கப்புறம் இந்த கருடனோட சிறகுல வேகத்தில் காற்று நட்சத்திரம் மண்டலம்லாம் சக்கரத்தை உருட்டி தட்டையான சூரியன் சந்திரங்களில் தாளங்கள் எல்லாம் மோதி எல்லைக்கடையில் அப்படியே நீராடி மேகக்கூட்டங்களாகிய பந்துகளை வீசி எரிஞ்சு பாதாளமாகிய படக வாக்கியத்தை கோஷித்து இந்த மாதிரி பல விளைவுகளை ஏற்படுத்தியதான். அந்த கருடன் அந்த பிரபாவத்தை நிஜமாக தேசிகரால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். நம்மலாம் ட்ரை பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு டெடிகேஷன், கடவுள் மேலே ஒரு பக்தி இல்லைன்னா எப்படி இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்ல வரும் சொல்லுங்கோ? அப்படி போகிறாராம். அது மட்டும் இல்லாத அதே கருட பஞ்சாயத்தில் இந்த 16வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு பாருங்கோ. அதில் சொல்வார், ஸ்ருக்வாக்தை அஸ்ரக்பே துரு பரம த்ரிஷா சாத்தனி சாத்ததம்ஷ்ரா கோட்டி லோட்டத் கரோட்டி விகட கட்டகட்டா ராவகோ ராவதாரா விந்தியாத் சாதம் புலிந்தியா சபதி பரிஹிருத பிரம்மகா ஜிக்மகாரேஹே உத்வேலத் பில்லபல்லி நிகரண கரணா காரணா காரணாம் நகம். அந்த பல்லில் வச்சு கடன்னு கடிக்கிறான். யாரை? அதை இதை பார்த்து நிஷாதர்களை கடித்து சாப்பிடும்பொழுது அந்த மாதிரி பல்லில் வச்சு அப்படியே கட்டன்னு இந்த கடைவாயில் அப்படியே இந்த வேடர்கள் எல்லாம் வச்சு கட்டன்னு அந்த பற்களில் அப்படியே நுறுக்கிறாராம். அதே சப்தமாக போட்டிருக்கிற பாருங்க, கோடி லோட்ட கரோடி விக்கட கடக்கடா ராவ கோரவதாரா, அப்படியே அந்த மாதிரி கடிக்கிறார். அதான் ஒரு வேடனோட ஒரு பெண்ணோட வசித்து வந்த பிராமணனும் உள்ளுக்குள்ளே போயிட்டான், மறுபடியும் அதை உமிஞ்சி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு பார்த்தோம். இந்த மாதிரி மேலே போகும்போதே என்ன ஆச்சுன்னா, இடைச்சேரியில் புரிந்த வேகத்தில் ஆகாயத்தில் இடி விழுறதா, சூரியன் எங்கேயான போயிட்டானா, அது மாதிரி அந்த படபா முகாந்தி பற்றி எரியறதா, மேருமலையை தான் உருண்டு போயிடுதா, என்ன ஆச்சு தெரியலையே, ஏதோ கிட்டக்க வருது, மேலே விழுறது, என்ன ஆச்சு, நம்மளை விழுங்குற மாதிரி இருக்கே, அப்பா அம்மா என்ன செய்வோம் அப்படின்னு வேடர்கள் அப்படியே வயிற்றில் நெருப்ப கட்டின்றாராம் ஒரு சத்தத்தில். அப்புறம் போனார், அப்புறம் கடன்னு பல்ல கடிச்சார், எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். எல்லாம் வேறு விஷயம். இந்த பிரபாவத்தை பாருங்களேன். ஐயோ சொல்லி மாலுமா, இதை தேசிகரை தவிர மிச்ச யாராலேருந்து இப்படி சொல்ல முடியுமா? அதனால தான் அந்த சுவாமி தேசிகருக்கு கருடன் பிரத்யக்ஷமாயினால தான் அவருக்கு அயக்ரீவர் அவரையும் பிரத்யக்ஷம் பண்ணுற ஒரு பாக்கியம் நம்ம தேசிகருக்கு கிடச்சதான். இல்லாட்டி இப்படிலாம் நமக்கு வாயில வழியுமா? ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தப்பில்லாத சொல்கிற தர்வசு ஒரு பௌஷு கூட நம்மக்கிட்ட இருக்கான்ற எனக்கெல்லாம் சந்தேகம்தான். அப்பேற்பட்டவரை நம்ம எப்படி நம்ம புகழெடுத்து, நம்ம எப்படி பாரெடுத்து, எப்படி நம்மளுக்கு அவர் நன்றி சொல்கிறது? ஒன்றுமே புரியல. அவராக பார்த்து
நம்மளை சரணாகதின்னு சொல்கிறவளை ஏற்றுன்றாதான் உண்டே தவிர நமக்கா அந்த ஞானம் வருதுன்றது ரொம்ப துர்லபம். சரி, நம்ம இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம், ஸ்லோகத்தோட அர்த்தத்துக்கும் போகலாம். षट्त्रिंशद्गणचरणो नरपरिपाटिनवीनगुम्बगणः विष्णुरथदण्डकोऽयं विघटयतु विपक्षवाहिनी व्यूहम्. என்ன எழுதியிருக்கு? பக்ஷி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது இல்லையா? பக்ஷி அப்படின்னு என்னென்னா பிரணவத்தோடு கூடியதும் அக்னி தேவனோட மனைவி ஸ்வாஹா அப்படின்ல முடிவடையிறதும். இந்த பிரணவ மந்திரத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது, அது குரு தீட்சை எடுத்து தான் சொல்லணுன்றதை இதை மறைவாகவே சொல்லியிருக்கா. இது ஒரு மகா மந்திரம், இம்மையிலும் மறுமையிலும் ரொம்ப பயனளிக்கக்கூடியதான். அதுவே என்னை காக்கட்டும் சுவாமி, நீங்கள் என்னை காக்கணும். ஏ வைகுண்ட வாசித், வைகுண்ட இவரை தவிர வைகுண்டத்தை யார் வாசம் பண்ண முடியும்? பெருமாளுக்கு எங்கே போனாலும் வேணும் இல்லையா? வேதத்தோட சுரூபனாச்சே. இந்திரன்கிட்ட கடும் கோபம் கொண்டு வாலகியர்கள் அப்படின்ற மகரிஷி சபதம் நிறைவேற அவதாரித்தவரே. வாலகியர்கள் என்ன சபதம் பண்ணா? இந்திரனுக்கும் மேற்பட்ட சக்தியாக வரணுன்னார, அதுக்காக தான் அவதம் பண்ணார். அது மட்டும் இல்லை, சர்பங்களுக்கு பெரிய சத்ரு. சர்பத்தை பார்த்தா படம் நடங்கும்னு வா, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சர்பத்தை ஆபரணமாக தெரிச்சுட்டு இருக்கார். வாசிக்கு பாம்பு, கார்கோட்டக பாரு, தக்ஷகம் பாம்பு, அதெல்லாம் பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் பாப்ரே. ஆனால் அத்தனையும் அவர் ஆபரணமாக போட்டுருக்காருன்னா அவரோட பெரிய சத்ரு. அவரோட திறமையை, நம்மளுடைய வீரத்தையும் என்னன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாதவர் என்ன கேட்குறாரு கருடன் கிட்ட அப்படின்னா, யார் கேட்குறாரு? நம்ம சுவாமி தேசிகர் கேட்குறாரு. எனக்கு ஸ்திரமான தத்துவ அறிவையும் ஜெகன் மூல காரணமான நாராயணனிடம் மகானந்தம் தரவல்ல மற்ற சிலவான பிரயோஜனமற்ற உயர்ந்த பக்தியான காமதேனிவியையும் தருவீர்களாக. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ணி தான் சொல்ல வேண்டியது. என்ன சொல்கிறாருன்னா, சர்பங்களுக்கு சத்துரு ஓகே, எனக்கு ஸ்திரமான அருவியும் தரணும், அதுவும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மூல காரணமான நாராயணனுடத்தில் பரமபக்தி எனக்கு கொடு. அதை தவிர இந்த பிரயோஜனம் இல்லாத மிச்ச வேறு எதுவும் கொடுக்காதீங்க. என்னது அந்த பிரயோஜனம் இல்லாத விஷயம்னா, பக்தியை தவிர இவரை பொறுத்தவரையிலும், உயர்ந்த பக்தியை தவிர வேறு எதுவுமே இவரை பொறுத்தவரையிலும் பிரயோஜனமே இல்லை. அதுக்கு தான் காமதேனுன்னா என்னது, கேட்க தரக்கூடிய காமதேனு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு பக்தியை நல்லா காமதேனு மாதிரி கொடுத்துட்டே இருங்கோன்னு கேட்குறாரு. அதுக்கு அர்த்தம் அப்படி தான். அதுதான் அவர் திருப்பி என்ன நம்மள மாதிரி தானே கேட்குறாரா? பார்த்தீங்க, இத்தனை ஞானமும் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் இவ்வளோ பணம் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, தியாகராஜர் பரபிரம்மம் தியாக பிரம்மம் அவர் இருந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். அவள் அண்ணா சபேசன் அவளை காரி துப்பி அவமானப்படுத்தி நிம்மதி இல்லாத இருக்க வச்சார். அவரே ஒரு தடவை அழுதுருக்கார், எங்கள் அண்ணா இப்படி திட்டிகிட்டே இருக்காரேன்னு ராமர்கிட்ட அழுதுறதுக்கு அது கூட ஒரு பாட்டு இருக்குது. அப்பேற்பட்ட தியாக பிரம்மம் அவரோட பாட்டை கர்நாடிகை கற்றுண்டு இன்றைக்கி எத்தனை கோட்டீஸ்வராக இருக்கா பார்க்குறோம்ல. ஆனால் அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். ஆனால் அவள் பாட்டை கற்றுட்டு இப்போ சங்கீத வித்வான்லாம் அவள் எப்படி இருக்கா? அதான் அவள் இப்போ அது ஒரிஜின் ப்ரொமோட்டருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவள் பாடிட்டு கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாள். ஆனால் அதை கிரகிச்சுட்டு மிச்ச பேரில் எப்படி சம்பாதிச்சா பார்த்தீங்களோ? ஏன் அப்படின்னா அவளுக்குலாம் அதில் ஒரு பற்று கிடையாது. நான் சம்பாதிக்கணும், நான் எக்கச்சக்கமாக கொடியாக வீடு வாங்கணும் அப்படின்லாம் அவளுக்கு எண்ணமே கிடையாது. அதனால தான் அவளாம் பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கா. எத்தனையோ சந்தேதிக்கிற இன்றைக்கி நம்ம பாடுறோம் தேசிகரை பற்றி. அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. நம்ம தேசிகரை பற்றி நம்ம பாடிடுறோம். நம்ம குழந்தைங்களும் தேசிகரை பற்றி சொல்லும். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட மகான் இல்லையா? அப்படி தானே இருக்கணும். பணத்துக்கும் காசுக்குமா சும்மா ஆசைப்படுறது. இதுதான் நம்ம தேசிகர் நமக்கு அறிவுறுத்துறாரு. எதுக்கும் ஆசைப்படாதீங்க, பெருமாளே ஆசைப்படுங்க, எல்லா சௌக்கியமும் தானே வந்து சேரும் தான் சொல்கிறாரு. சரி, இப்போ கதைக்கு போகலாம். கந்தமாதத்தில் நம்ம கஷ்யபரை பார்த்தாரு. அவரும் கஷ்யரை இந்த சாப்பிட்டியான்னு கேட்டார். சாப்பிட்டேன்ப்பா, நிஷாதர்கள் வேடர்கள்லாம் இருந்தால் சாப்பிட்டேன், ஆனால் பசிக்கிற மாதிரி இருக்குது, பசிக்காத மாதிரி இருக்குப்பான்னு. ஆமாம்மா, நீ ரொம்ப தூரம் போராடக்கண்ணா, இந்த சாப்பாடு உனக்கு பத்தாது, உனக்கு தலகணமுள்ள நல்ல பெரிய சாப்பாடு தான் வேணுன்றார். என்னப்பா சொல்கிறீங்க, புரியலையேப்பா? அப்படியா, நான் ஒரு சாப்பாடு சொல்கிறேன். இந்த ஏரிக்கரையிலே போனால் ஒரு ஆமையும் யானையும் சண்டை போட்டுருக்கோம், அதுங்களை நீ சாப்பிடு. என்னப்பா சொல்கிறீங்க, யானையும் ஆமையும் யாருப்பாவா சொல்கிறாரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த 2 பேரும் விபாசு சுப்ரதீகன்னு 2 முனிவர்கள், ரிஷிகள்.
ரிஷிகள்னு பேர் சொல்கிறதுக்கே அபத்தமாக தான் இருக்குது. அந்த ரிஷிகள் அப்பா காலமானதுக்கப்புறம் பரமபதம் அடித்ததுக்கப்புறம் அந்த சொத்துக்கு ஒரே சண்டை. ரெண்டும் அடித்து நிற்கிறது, எனக்கு தான் ஜாஸ்தி வேணும், எனக்கு தான் ரசி வேணும். அப்போ இவெல்லாம் என்ன ரிஷின்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன பார்த்துருக்கோம், பெருமாளை சேவிக்கிறவா வேறு எதுலேயும் நாட்டம் இருக்காது ரிஷிகள்னான்னு பார்த்தோம். ஆனால் இவள் சொத்துக்கு ஆசைப்பட்டுண்டு ஒரு லெவலில் சாபம் கொடுத்துட்டா. என்ன சாபம்? நீ யானையாக பிறக்கணுன்ட்டா. ஏன் யானை? நீ தான் யானை மாதிரி தள்ளி தள்ளி விட்டு சண்டை போட்டுருக்க, அதனால் யானையாக பிறக்கணும்னு ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டாரு. இன்னொருத்தர் சும்மா இருப்பாரா, நீ ஆமையாக பிறக்கணும், நீ எப்போ வந்தியோ அதுவே என்னோடய ஆமை குடி கெடுக்கும்னு சொல்லுவா தெரியுமா, ஆமை ஆகாதுன்னு. நீ வந்ததுலேருந்து எனக்கு ஆகலை, அதையும் ஆமையாக பிறக்கணுன்ட்டா. பாருங்க, இதெல்லாம் ரிஷிகள் செய்கிற வேலையாக பாருங்கள். எல்லாமே மகாபாரதம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இவ ரிஷிகள் சண்டை போடலன்றது விஷயம் இல்லை. நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி சாபம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 2 பேரும் அப்படியே ஆகிட்டா. ஆனால் பாருங்க, அந்த ஜென்மம் போயிடுது, ரிஷிகள் போயிட்டா, ஆமையாக எடுத்தா, யானையாக எடுத்தா, அப்படியே அவளுக்கு மறக்கவே இல்லை பாருங்க. சண்டைக்கு இன்னும் சொத்துக்கு போட்டுருக்கோங்க சண்டை. இனிமேல் அதுங்க சொத்து கொடுத்தா கூட ஆமை தான் அனுபவிக்குமா, யானை தான் அனுபவிக்குமா, ரெண்டும் அனுபவிக்காதுங்க. இருந்தாலும் சண்டை போட்டுருக்கோங்க. இப்படி இருக்கும் பொழுது இதை போய் நீ விட்டு போய் சாப்பிட, உனக்கு பசி ஆறும்னு சொல்லியாச்சு. அதனால் நேராக கஷ்யபர்கிட்ட போகிறா. இவ யானைக்கிட்டேயும் போனால் அதே மாதிரி எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். நமக்கு யானை, பெரிய யானை, யாமனும். ஆனால் கருடரோட பாருங்கள், நகம் இல்லை, அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தூக்கி எடுத்துட்டார். நகத்துலேயே யானை வந்துடுத்து. இந்த நகத்தில், இந்த கால் நகத்தில் ஆமை பயவுல இருக்கு. சரி, பார்த்தா சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் வேணுமேன்னு சொல்லி ஒரு கிளையில் உட்காந்து சாப்பிட்லாம், மரக்கிளையில், ஆலமர கிளையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளை மேலே ஏறி உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த கிளை வயிற்று தாங்காத லைட்டாக உடையிறது. சரி, அதுதான் உடையிறதுன்னு கிட்ட பார்த்தா அந்த வாழைக்கீழியர்கள் பார்த்தோம் மூலியோ, அவரோட பிரசாதத்தில் தானே கருடனுக்கு நிறைய பிரபலம் ஆச்சு. அவள்லாம் தலைக்கீழே தபஸ் பண்ணிட்டுருக்கா பாருங்க. அவளுக்கு வேறு இடம் அப்படி தான் பாருங்க, அது மரத்தில் போய் தொங்கிட்டுருக்கா, தலைக்கீழாக பண்ணிட்டுருக்கா. இன்னும் அவளை பொறுத்தவரையிலையும் தபஸ் பண்ணணும். அவளுக்கு அந்த இடம்லாம் நமக்கு தான் எங்கே இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், அப்படி இருக்கணும். தபஸை தவிர மிச்சம் எல்லா வசதியும் பண்ணி வச்சுப்போம், ஆனால் தபஸ் மட்டும் பண்ண மாட்டோம். ஆனால் அவளுக்கு வசதியே தேவை கிடையாது, தபஸ் தானாக சித்தி ஆகிடும். அதில் தலைக்கீழாக தபஸ் பண்ணிகிட்ருக்கா. கருடன் பார்த்தாரா, இந்த ரிஷிகள் வாழைகில்லையருக்கு இவரோட பிரசாதத்தில் நான் பிறந்தேன், அபச்சாரப்பட்டுக்கூடாதே, இப்படி அபச்சாரப்பட்டு தானே இந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவாக டப்புன்னு அறந்துட்டு வருது. யானை வயிட்டும் ஆமை வயிட்டும் தாங்காத ஒரு ரிவர்ஸில் எடுத்து டக்குன்னு வாயால் கடிச்சுட்டார். அந்த கிளையை எடுத்து ஆடாத அசங்காத நேராக கந்தமானதுக்கே வரார். அந்த கந்தமாதனத்தில் கஷ்யபர் அதே மாதிரி உட்காந்துருக்காரு. வாயில் பேச முடியல, ஆக்ஷனில் சொல்கிறாரு, என் நிலைமையை பாருன்னு ரிஷிக்கு சொல்ல வேண்டாலே. பையன் படுற கஷ்டத்தை பார்க்குறாரு. இந்த பக்கத்தில் ஆமை, இந்த பக்கத்தில் யானை, வாயில் ஒரு கட்டை, அதில் இந்த ரிஷிகள் தொங்கின்னு இருக்கா. உடனே டக்குன்னு எழுந்துக்கிறாரு. அப்பானா அப்பா தான் பாருங்கள். வேதத்தில் சொல்லியிருக்கு, அப்பா அப்படின்னாலே ஆகாசத்துக்கு ஈக்குவல் ஆவா. அம்மாவோட பாசத்தை எல்லாரும் சொல்லுவாள், தாய் பாசம்னு. ஆனால் அப்பாவோட பாசத்தை சொல்ல முடியாது. ஆகாசத்தை உங்களுக்கு கணக்கு பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு பாசமாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாரு. அது கஷ்யபரும் உலகத்துக்கெல்லாம் அப்பா வச்சே. கருடன் தன்னோட வேத வித்தான அவருக்கு எப்படி இருக்கும். டபக்குன்னு எழுந்தார். ஒரே சோஸ்திரம், சுவாமி நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க, என் குழந்தை பெரிய காரியத்துக்காக போகிறான், அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு. இந்த குழந்தை நீங்கள் கொடுத்த பிரசாதத்தில் வந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் தயவுசெய்து வேறு எதையாவது ஒரு இடத்துக்கு தபஸ் பண்ண போங்கன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா தபஸ் கலையக்கூடாது, பட்டக்குன்னு வச்சு முயற்சி அவள் அதிர்ச்சி ஆகிடக்கூடாது. ஏன்னா ஆள் குட்டியாக தான் இருக்கா. எப்படி பண்ணுறது? என்ன மூளை பாருங்கள். அப்படியே பிரார்த்தனை வழங்காத ரிஷிகள் யார்? இவா தான் உண்மையான ரிஷிகள். 2 பேர் சண்டை போட்டாலே அவா இல்லை, இவா தான் உண்மையான ரிஷிகள். அப்படியே டபக்குன்னு இமயமலைக்கு தபஸ் பண்ண போயிட்டா. தபஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இமயமலை போல் இருக்குது. அழகாக அங்கே போயிட்டா. அவள் எந்த பிரச்சனையும் பண்ணலை. நான் அங்கே போவேனா பாரு, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு இப்படிலாம் சொல்லாத. பாருங்கள், அழகாக கிளம்பி போயிட்டேன். ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு. கருடன் மறுபடியும் அந்த 2 பேரையும் நன்னா சாப்பிட்டாரு. ஒரு பக்கத்தில் ஆமை. ஆனால் அது ஊர்லேயே அது 2 என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுமோ? அதே சண்டை தான். இது பின்னாடி கால் நகமே அதுங்களுக்கு ஈஸியாக போச்சு. தொங்கின்னு தானே இருக்குது. 2 அடிச்சு நிற்கிறதுங்க மறுபடியும். நீ தான் எனக்கு தான் உனக்கு கொடுக்க மாட்டேன் சொத்து, எனக்கு கொடு சொத்து, உனக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு ஜாஸ்தி கிடையாது, எனக்கு தான் கம்மி. இதை சண்டை போடுறவா எங்கேனாலும் சண்டை போடுவா போல இருக்குது. இந்த இவ்வளோ கலாபரா நடந்துட்டுருக்கு. அந்த கருடன் படாத பாடுபடுறாரு பாவம். இந்த முனிவர்களை என்ன பண்ணுறதுன்னு இவ்வளோ கஷ்டத்துலையும் இதுங்களுக்கும் உயிர் போகிறது. அப்படி எந்த கவலையும் இல்லாத சண்டை போட்டுருக்கோங்க. அதுங்களுக்கு இந்த சொத்து என்ன ஆக போகிறது? அதுங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லை. சரி, கருடன் சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே போய் சண்டை போட்டுக்கிறதுங்களாம்.
நகைச்சுவையாக சொல்ல உள்ளுக்குள்ளேயும் போய் எனக்கு தான் சொத்து. இனிமேல் இதுங்களை எப்படி அனுபவிக்க முடியும்? இனிமேல் உலகத்தையும் இதுங்க பேரில் எழுதி கொடுத்தா கூட இவளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை அனுபவிக்க தான் முடியுமா? சண்டை ஓய வேலையும் சண்டை 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 போட்டுட்டே இருக்கலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் கருடன் சாப்பிட்டு நல்லா ஜீரணம் ஆகி வயிறெல்லாம் ரொம்பி எல்லாம் ஜம்முன்னு ஆகிட்டாரு. அடுத்தது எங்கே போக ரெடி ஆகிட்டாரு. ஆனால் கரெக்டாக எங்கே போனோமோ அப்பாவோட ஆசீர்வாதத்தை ஏந்தி அப்படியே படு வேகமாக கிளம்புறாரு. அப்படி ஒரு வேகம். அதே தான் அவர் வேகத்துக்கு கருடன் அப்படின்னாலே வேகத்துக்கு குறைச்சலே இல்லையா. அப்படி வேகமாக போகிற அதே மாதிரி இவர் வேகமாக போக போக அத்தனை பேருக்கு பயம் வந்துடுது. என்னடா அது இப்படி வேற என்ன இப்படி ஒரு ஆகாயமே உடைஞ்சி விழுற மாதிரி இருக்கே நெடுங்கிறது அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒரு பார்த்துட்டே இருக்கலாம். என்ன நடக்கிறதுன்னு புரியலையேன்னு சொர்க்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்க்குறாலும் அந்த சத்தத்தை கேட்டு அது என்ன தான் சத்தம், நாளைக்கு அவர் எப்படி போய் என்ன தான் சாதிக்க போகிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு நம்ம பொறுமையாக இருந்து இதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா, ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. வழக்கம் போல் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். என்னது? ஜெய் ஸ்ரீமன்னாராயணா எழுதுங்கோ, இல்லை ஜெய் கருடதேவ் எழுதுங்கோ. ஏன்னா எதை பற்றி சொல்கிறோமோ அந்த தேவதைகளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அது மட்டும் இல்லாத சப்ஸ்கிரிப்ஷன். இது என்னடா அது வழக்கம் போல் கேட்குறதேன்னு கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் கிட்டத்தட்ட 23% மட்டும்தான் கேட்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணுறாலாம். மிச்சம் 77% பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லி நம்மள டீட்டெயில்ஸ் தெரியுதுன்னா அது நல்லா இருக்கா? நம்மலாம் பண்ணணும் இல்லை? நம்ம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்றதுக்கு பெரிய குபேரால் ஆகிறதுலாம் இல்லை. இந்த விஷயம் 4 பேருக்கு போய் சேரணும். 4 பேர் கருடனில் படிக்கணும், கருடனை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரியாதவா தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியறதா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். நம்ம இது கூட ஒரு ஹெல்ப்பு தானே, அகத்தில் உட்காந்து பண்ணுற ஹெல்ப்பு தானே. இதுக்கு நம்ம வீடாக போய் என்ன கேன்வாஸ் பண்ணோமா? ஒரு தட்டி விட்டால் நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? நிறைய பேருக்கு அனுப்புங்க, நிறைய பேரை கேட்க வைங்க. இது கூட ஒரு கைங்கரியம் தான். நம்ம இதை ஒழுங்காக பண்ணலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.